உலகம் பூரா ஒரு 5-6-10 ஏக்கரில் ஒரு டன்னு மிளகு எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரே வருஷத்தில் ஒரு டன் எடுக்கலாம். திப்ளி ஓட்டு போட்டு இந்த மாதிரி காய்க்க வச்சா இது 10 பயிர் தான். அப்படி பண்ணும்போது 1 கிலோ வந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு டன்னு 8 லட்ச ரூபா வருமானம். இது வந்து கேரளாக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, உலகத்தில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த முறை இப்போ தான் நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் மிளகு ஒரு மலை பிரதேச தாவரம். ஆனால் புதுக்கோட்டையின் கொளுத்தும் வெயிலிலும் அதை விளைவிக்க முடியும் என நிரூபித்து காட்டியிருக்கிறார் விவசாயி பாலுசாமி. நான் பார்த்த வரைக்கும் கேரளா, ஏற்காடு இந்த மாதிரி பகுதியிலெல்லாம் 100 அடி வரைக்கெல்லாம் போயிருக்கு. இதில் வந்து மரம் வளர்க்கலாம், மரத்தில் மிளகு வளர்க்கலாங்கிறாங்க. அதில் எனக்கு 1% கூட ஈடுபாடு இல்லை. அதில் சரி இல்லைங்கிறத நான் பல தடவை சொல்லிட்டேன். அதில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் வராது. அது எத்தனை அடி 100 அடி மரம் போனாலும் 100 அடி மிளகும் போயிடும். இமேல ஏறி எப்படி எடுக்கிறது? இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லி இது வெறும் 12 அடி 15 அடி உயரம் மரத்தை கட் பண்ணுற மரத்தில் மிளகு போட்டால் தான் முழுசாக நீங்கள் அறுவடை பண்ண முடியும். இந்த அடர் உற்பத்தி முறையில் இந்த 6x6ங்கிறத அறிமுகப்படுத்தினோம் இல்லாமல் 3வது வருஷமே ஒரு டன் எடுத்துட்டேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்துள்ள பாலுசாமி விவசாயத்தின் மீதிருந்த ஆர்வத்தினால் கேரளாவின் மலைச்சரிவுகளில் இருந்து கற்று வந்த பாடத்தை உள்ளூர் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இதன் மூலம் நஷ்டம் தாழாமல் விவசாயத்தையே கைவிட நினைத்த பல விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றியிருக்கிறார். தேக்கந்தோப்பு இருந்தது, அது சும்மா தானே அதுக்கு அளவுக்கு தண்ணி இறைக்கிறோம் தேக்குக்கு அப்படின்னு அதில் நட்டு பார்ப்போம்னு நான் ஒரு 150 மரத்தில் கொடி மிளகு வாங்கி அந்த நட்டேன். அதுக்கு அப்படி காய்க்கிற நேரம் அது ஏறி பறிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு. இதை பார்த்தோன்னே யோசித்தேன், இதை பறிக்க முடியாது, எப்படி லேபரை வச்சா லேபர்கள் வந்து காசு கூட கேட்குறாங்க. வேறு சாதாரண பெண்கள்லாம் அது ஏறி பறிக்க முடியாது. இதுலேயும் ஒரு தொழிலாளர் பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக பாலித்தமை அவர் செடி மிளகு ஒன்றை இங்கே ஆய்வு பண்ணி கண்டுபிடித்தார். அது வந்து இங்கே ஒரு வெற்றிகரமான விவசாயமாக அந்த செடி மிளகு வந்தனால அந்த மிளகு எல்லோரும் நட்டு எல்லா பெண்கள் வந்து எல்லா லேபர் சின்ன பல குழந்தைகள் கூட அந்த மிளகை பறிக்கலாம். அதை பார்த்து நானும் மீண்டும் செடி மிளகு நட்டு எனக்கு 11 மாதம் 7வது மாதமே காய்க்க ஆரம்பிச்சது. இப்போ காய் வந்துருக்கு. இன்னொரு 3 மாதத்தில் அறுவடை பண்ணக்கூடிய அளவில் நல்ல திரட்சியான பருப்பு உள்ள காயாக அந்த செடி மிளகு வந்திருக்கு. இதுவரைக்கும் உள்ள மிளகுல இலங்கை வந்து காரம் கூட, வியட்நாம் வந்து பருமன் கூட. ஆனால் இலங்கையில் 6% 7% தான் காரம் இருக்குது. வியட்நாமில் 9 to 14 பருமன் இருக்குது, காரம் இல்லை. ஆனால் நமக்கு 2 நம்பர் 1 இடத்துல இருக்குது. காரமும் கூட இருக்குது, பருமனும் கூட இருக்குது. 11% 12% காரம் இருக்குது நம்ம மிளகுல. மிளகு விவசாயம் தரும் லாபத்தை அறிந்து வெளிநாட்டு விவசாயிகள் தன்னை பார்க்க வருவதாக கூறும் பாலுசாமி அரசு இதுவரை தனது முயற்சியை அங்கீகரிக்கவில்லை என ஆதங்கப்படுகிறார். பிலிப்பைன்ஸ்லேருந்து இங்கே வந்து என்கிட்ட தோட்டத்தில் விளையிற மிளகு பூரா எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட வந்தாங்க. அது மாதிரி இப்போ தென்னாப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, மலேசியா, இலங்கை இங்கேதெல்லாம் வந்துட்டாங்க நம்ம தோட்டத்தை பார்க்குறது. அது ஏன் வர்றாங்க அப்படின்னா இங்கே உள்ள மிளகு அங்கே வருது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த நாட்டே வந்து இப்போ பெரிய வருமானம் தரக்கூடிய நாடாக மாற்றிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு நான் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறத கவர்மெண்ட் எந்த விதமான ஒரு இது வரைக்கும் என்னை வந்து எந்த விதமான கேள்வியோ எதுவுமே இதுவரைக்கும் கண்டுக்கலை. மிளகு விவசாயம் என்பது வெறும் லாபம் தரும் தொழில் மட்டுமல்லாமல் அது புதுக்கோட்டை பெண்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கான கதவையும் திறந்திருக்கிறது. இது வந்து நாங்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஒரு 10 லேடிஸ் தான் வேலை பார்க்குறா. நாங்களே பார்த்துக்குறோம் எல்லாமே. எங்களை பார்த்து நிறைய பேர் வர்றாங்க இங்கே இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. லேடிஸே நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படி செய்கிறீ என்னென்னு. நிறைய ஆர்வப்படுறாங்க இதை பற்றி செய்யறதுக்கு. மிளகு விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கிது. இன்னொன்று தென்னந்தோப்புகளை ஊடுபயிர வச்சா இது 2 டபுள் வருமானமாக கிடைக்கும் நம்மளுக்கு. மிளகு விவசாயத்துக்கு வறட்சியான காலத்திலும் வாடாமல் வளரும் கிளைரீசிடியா மரங்களை பரிந்துரைக்கும் பாலுசாமி மிளகு விவசாயத்தில் குறைவான முதலீட்டில் நிறைய லாபம் பார்க்கலாம் என்கிறார். முதல் வருஷம் நீங்கள் மிளகு விவசாயம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல இடத்த சரி பண்ணி உழுது ரெடி பண்ணிவிட்டு
கிளேசிரியா கண்ணோ அல்லது போத்தோ கிடச்சா வாங்கி திப்ளி ஓட்டு போடணும்னா 7க்கு 7 போடணும். சாதாரண செடி கொடி போடணும்னா 6x6 போட்டால் போதும். இது மாதிரி செஞ்சிங்கன்னா திப்ளி ஓட்டு போட்டால் 1,00,000 ரூபா வரும். சாதாரண செடி கொடி போட்டிங்கன்னா வெறும் 60,000 தான் வரும். இதில் வருமானம் சாதாரண கொடி செடியிலெல்லாம் வந்து 3ஆவது வருஷம் 1 கிலோ வரும். திப்ளி ஓட்டுனா முதல் வருஷமே 1 கிலோ வரும். மிளகுன்னு ஒன்று இல்லைன்னா, நான் அதை விவசாயம் பண்ணலைன்னா, என்னுடைய அடையாளம் வடகாடு, புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி இதுக்குள்ளே முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் மிளகு விவசாயம் பண்ணி அதை அறிமுகப்படுத்தி பலன்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை உலகம் பூரா தெரியுது.